சிவசங்கரன் தான் எங்க அக்காவை கொன்னுட்டான். என் பொண்ணு அவ கொன்னப்பவே அவன் நடப்பணமாயிட்டான். இப்ப இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு போய் நின்றதோ அவ ஒரேடியா போயிட்டான். தகவல் கிடைச்ச உடனே மன்னார்குடி போகணும்னு தான் நினைச்சேன் தாத்தா. ஆனா அவர் முகத்துல முழிக்கணுமே, அதுல எனக்கு விருப்பம் இல்ல தாத்தா. அதான் நான் போல. எனக்கு என்னமோ தெரியலம்மா, காலையில இருந்து மனசே சரியில்லை. இப்படி ஒரு கெட்ட காரியம் நடக்கிறதுக்கு அறிகுறியோ என்னவோ. சிவசங்கரன் என் பொண்ணை கொன்னா இப்ப எங்க அக்கா சாக காரணமாயிட்டான். அவனுக்கு நல்ல சாவே வரக்கூடாது. தாத்தா, நான் போகாம இருந்தது தப்பா தாத்தா? தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. அது அவ ஆத்மாக்கு தெரியும். நான் உன் அம்மா ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக காசி ராமேஸ்வரம் போய் வரலாம்னு நினைச்சேன். இப்போ என் அக்காவுக்கு சேர்ந்து திதி கொடுக்க வேண்டியதா போச்சு. ஆமாம்மா, அந்த 2 ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சாத்தா நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். தாத்தா, நீங்க போயிட்டு வாங்க தாத்தா. கூடிய சீக்கிரத்துல பசுபதி மாமாவும் உங்களை தேடி வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கிளம்புங்க தாத்தா. போற வழியில நான் உங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன். வாங்க. சரிம்மா. வா போலாம். வாங்க தாத்தா. பாத்து வாங்க தாமரை. தாமரை, என் பையனோட விருப்பம் உன்னை செலக்ட் பண்ணது மட்டும்தான். மத்தபடி இந்த கல்யாணத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் நீ தான் செலக்ட் பண்ணும். அம்மா சொல்றது 100% கரெக்ட். எல்லாமே உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சதை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்றேன். என்னங்க யோசிக்கிறீங்க? சார், பட்டு போடோ செக்ஷன் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். ஓ, போங்க தாமரை. இந்த செக்ஷன் தான். ஆமாங்க. அங்க பாருங்க, இந்த படம் கூட நல்லா இருக்கு. உட்காருங்க. வாங்க சார், உட்காருங்க. புடவை என் தங்கச்சிக்கு. அப்படிங்களா? விலையை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்க சார். எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. எது பிடிக்குதோ அவ எடுத்துக்கிட்டோம். சரிங்க சார். பாரு தாமரை, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க கலருக்கு மேட்சா இருக்கும். பிடிக்கலையா? சரி, இந்த புடவை புரிஞ்சு போச்சு. அப்பா, என்னடா நீங்க 2 பேரும் கூட இருக்கீங்கன்னு தாமரை வெக்கப்படுறாங்க. நீங்க போய் உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. தாமரைக்கு நான் செலக்ட் பண்றேன். ஓகே, கோ ஹெட். மாப்ள, நான் இருக்கலாம்ல? ஹலோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த கிளிப்பச்சை கலர் இருந்தா கொஞ்சம் எடுத்து போடுங்க. தரேங்க சார். இது பிடிச்சிருக்கா உனக்கு? கிளிப்பச்சைன்னா ரொம்ப பிடிக்கும் உனக்கு. இது பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? இப்பெல்லாம் உனக்கு எது பிடிக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுமா.
இந்த புடவைங்கெல்லாம் தாமரைக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே பிடிக்கலன்னா இன்னொரு பட்டுப்புடவை செக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு, அங்கே வேணா போய் ஓ பாருங்க. தேங்க்யூ சார். ஓகே வாங்க சார். வாங்க தாமரை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். பட்டு புடவை கொஞ்சம் காமிங்களேன். இது தரேன். இது வேணாங்க, வேற காட்டுங்களேன். ஓகே சார். தாமரை நல்லா இருக்குல்ல, கொடுங்க. இந்த பார்டரை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உங்ககிட்ட மதன் மதன், அங்க ஒரு புடவை பார்த்தப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. சுந்தரகாண்டத்தை அப்படியே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. தாமரைக்கு அந்த புடவை ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். தாமரை நீ ஏன் வந்து பாருமா. அம்மா நீங்க எடுத்து வைங்கம்மா, மேரேஜுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு தாமரை தான் செலக்ட் பண்ணணும். நீங்க எடுத்துங்க, பரவாயில்ல. சரிப்பா. தாமரை இதை பாருங்க, பிடிக்கல வேற எடுங்க, வேற எடுங்க. அப்படி வேற பாருங்க. உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். ஒண்ணு என்ன, நிறையவே பேசலாம், ஆனா வெளியே மீட் பண்ணி பேசலாம். இப்ப வேணாம். இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம், அத இப்பவே சொல்லணும். சரி சொல்லுங்க. சொல்லுங்க தாமரை, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லலாம். அது வந்து என்ன தாமரை செலக்ட் பண்ணியாச்சா? தாமரை சீக்கிரமா, இன்னும் நகை கடைக்கெல்லாம் போகணும். ஒன்று பண்ணட்டுமா, இங்கே இருக்கிற அத்தனை படையும் வீட்டுக்கு கொண்டு வர சொல்கிறேன், நீ பொறுமையாக செலக்ட் பண்ணு. இல்ல, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. அப்படியா? சூப்பர், தாமரை செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இதை பேக் பண்ணி கவுண்டர் ஓகே சார், நான் காமிச்சிருங்க. கொடுத்துறேன். வாங்க போலாம். ஒரு வழியா பர்ச்சேஸை முடிச்சாச்சு. தேங்க்யூமா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆ தேங்க்யூ. Thank தேங்க்யூ you. சார். தேங்க்யூ. தாமரை வாமா. இத வரேன். சார் இதில் 15,000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. பணமெல்லாம் சரியா இருக்கு தம்பி. வீடு இந்த மாசம் கடைசியில தான் காலி ஆகும். 10 நாள் கழிச்சு நீங்க குடி வந்துடலாம். பரவாயில்ல சார், 10 நாள் கழிச்சே வரோம். சரிங்க தம்பி. என்னடா யோசிக்கிற, இந்த ஏரியாவில் இதை விட்டா வேற நல்ல வீடு கிடைக்காதுடா. அதுவும் இல்லாம இப்படி ஒரு நல்ல ஹவுஸ் ஓனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல சார், நாங்கள் 10 நாள் கழிச்சே வரோம். தம்பி, நானும் உங்களை மாதிரி வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்தவன் தான். எனக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். இப்போ நீங்க புறப்படுங்க, 10 நாள் கழிச்சு குடி வந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ ஆ, நாங்கள் கிளம்புறோம். வாங்க. வரோம் சார். அப்பாடா, பாதி டென்ஷன் முடிஞ்சது. தாமரையை கூட்டிட்டு வந்துட்ட, அவ்வளோதான். உன் லைஃப்ல சந்தோஷம் தான். அட்வான்ஸ் கொடுத்தது போக 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. இதில் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் பாத்திரம்லாம் வாங்கணும்டா. ஈவினிங் பஜாருக்கு போவோம், சீப் அண்ட் பெஸ்ட்டா என்ன வாங்க முடியுமோ வாங்கிட்டு வந்துடுவோம். இன்னும் 10 நாள் தான்டா, நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் என் தாமரை வந்துருவா. பாத்தியா, ஃபோன் ரிங் ஆகி என் சந்தோஷத்தை கன்ஃபார்ம் பண்ணுது. சந்தோஷமா இல்லையாங்கிறத பேசிட்டு சொல்லு. தாமரை தான் லைன்ல. ஹலோ, நான் தாமரை பேசுறேன். சொல்லு தாமரை, நான் தான் செல்வம் பேசுறேன். ஒரு குட் நியூஸ், நான் வீடு பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். அடுத்த மாசமே நாம அந்த வீட்டுக்கு போயிடலாம். நாம குடும்ப நடத்தத்துக்கு தேவையான பாத்திரம் பண்டம் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங்கே வாங்க போறேன். செல்வம், என்ன தாமரை, நான் இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீ சந்தோஷமே இல்லாம பேசுற? எனக்கு அடுத்த மாசம் நிச்சயதார்த்தமும் உடனே கல்யாணமும் நடத்த எங்க வீட்ல முடிவு பண்ணிருக்காங்க. எல்லா ஏற்பாடும் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ட்ரெஸ் கூட எடுத்தாச்சு. எனக்கு பயமா இருக்கு செல்வம். பயப்படாத தாமரை, அடுத்த மாசம் 5ஆம் தேதிக்குள்ள நீ கிளம்பி வந்துகிட்டே இரு. மத்தபடி ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க அண்ணன் பாண்டிகிட்ட சொல்லி எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். சட்டப்படி நீ நானும் புருஷன் பொண்டாட்டி. ஏன் பயப்படுற? நான் முதல்ல எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பயந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள ஒரு டிஎஸ்பி. அவரு நம்ம விஷயம் தெரியாம என் மேல ஓவர் அஃபெக்ஷனா இருக்காரு. அவர்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லன்னு ட்ரை பண்ண செல்வம், முடியல. டிஎஸ்பி தானே, அவருக்கு சட்டம் தெரியும்ல. அடுத்த உன் பொண்டாட்டிய எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க 400-500 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருந்து தைரியமா பேசுறீங்க.
நான் படுற வேதனை உங்களுக்கு புரியல. புரியுது தாமரை, உன் இதயம் என்கிட்ட இருக்க, அதோட துடிப்பு எனக்கு நல்லா தெரியும். 10 நாள் பொறுத்துக்கோ, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். அப்படி பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னா நான் உடனே கிளம்பி வந்துருவேன். உங்க ஃப்ரெண்டு வீட்ல நீங்க பாத்திருக்க வீடு கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே தங்கிக்கலாம். சரி சரி, நீ வீட்ல இருந்து பேசுற, யாராவது கேட்டுற போறாங்க. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். கட் பண்ணு. சரி. என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, தாமரைக்கு உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் கூட எடுத்துட்டாங்களாம். தாமரை ரொம்ப பயப்படுறாடா. அவளுக்கு நான் தைரியம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. இனிமே பிரச்சனை ஒன்றும் பெருசாக வராதுடா. அப்படியே வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். கிளம்பு, வண்டி எடு. இந்தாடா, உட்கார்றா போலாம். இந்த வீட்டுக்கு வந்த 15 வருஷமா அந்த புண்ணியவதிய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் அது முடியாம போயிடுச்சு. நாம என்ன லோகமா பண்ண முடியும்? நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வேலை வந்தா எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதுதான். அந்த ஆண்டவனுக்கு தேவைன்னா அனாதையான என்ன எடுத்துக்க வேண்டியது தானே. லோகமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டோம். அது முடியாம போயிடுச்சு. எல்லாம் என்னோட விதி. வருத்தப்படாதீங்கம்மா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா, வாமா. குழந்தைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யமுனா கொண்டு போயிருக்காமா. யமுனாமா எங்க போயிருக்காங்க? அது ஆஸ்பத்திரிக்கா இல்ல வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா? போன் போட்டு தரேன், பேசுறியா? செல்லு கொஞ்சம் கொடுப்பா. ரிங் போகுது, நீ பேசிட்டு என்கிட்ட கொடுமா. ஐயா, மணி அடிச்சு உடனே கட் ஆயிடுச்சு. அவ எப்பவும் பிஸியா இருப்பா, யார்கிட்டயா பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்னு செய்ய, ஆஸ்பத்திரியில போய் பாரு. சரிங்க. இல்லைன்னா வீட்டு அட்ரஸ் தரேன், அங்க போய் பாரு. வீட்டுக்கு போ. யமுனா இல்லைனாலும் தேன்மொழி இருப்பா, அவகிட்ட குழந்தை இருக்கும். வீடு கண்டுபிடிச்சிருவில்ல? கண்டுபிடிச்சிருவையா. இந்தம்மா. வரேங்கய்யா, ரொம்ப நன்றி. வரேம்மா. வாமா. ஹாய் கிரிஜா. யமுனா, எப்படி இருக்க? இருக்க. என்னடி எப்பவும் நீ கேட்கும் போது நான் சொல்ற பதில நீ சொல்ற? என்ன பண்றது கிரிஜா? நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். இப்போ நானும் திவாவும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். என்னது, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? ஏன் யமுனா? அந்த வீட்ல என்னால இருக்க முடியல கிரிஜா. அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருந்தது. அதான் என் ஃப்ரெண்டு வசுந்தரா வீட்டுக்கு நாங்க கிளம்பி வந்துட்டோம். கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அப்புறம் வேற ஒரு வீடு பார்த்துட்டு போறதா ஏற்பாடு. என்ன கொடுமை இது! நம்ம வீட்ல எப்படி ஒரு நிலைமை? இத பெரியப்பா கூட தட்டி கேட்காம இருக்காரு பாரு. அதான் ஒரு பெரிய கொடுமை. சிதறின குடும்பம் சிதறினதுதான் கிரிஜா. அப்பாவே இனிமே மாறி வந்தாலும் நம்மளால அவரை முழுசா ஏத்துக்க முடியாது. அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. சரி,
நடக்கிறது நடக்கட்டும். கிரிஜா, இன்னைக்கு நைட் ஷிஃப்ட், நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன், சரியா? சரி யமுனா. அவங்க அம்மா காலமாயிட்டாங்க. அவருக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஏன் அவரை சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? அவருக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஏன் அவரை சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? பசுபதி, நானும் உன்னை வேலைக்கு சேர்ந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ நைட்ல தூங்குறதே இல்லை. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். இப்படி நீ தூங்காம இருந்தா உன் உடம்பு தானே கெட்டு போகும். இந்தா இத அடி, எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்கலாம். பசுபதி, நான் எதையும் மறக்க கூடாது, மறக்கவும் முடியாது. இத குடிச்சா என் உடம்புல இருக்கிற பலம் போயிடும்டா. ஒருவேளை அவன் மேல பரிதாபம் கூட வந்துடும். அந்த சிவசங்கரனை கொல்லணும். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுடா. யோ, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த ஆளை கொலை பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போய் உப்பு இல்லாத சோறு கொசுக்கடின்னு ஏன் தேவையில்லாம அவஸ்தைப்பட போற? என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே அவஸ்தை சிவசங்கரன் தான். அவன் உயிரோட இருக்கிறது தான். அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனா கொசுக்கடியும் உப்பு இல்லாத சோறும் எனக்கு சந்தோஷம் தான்டா. பசுபதி, உன்னை பழி வாங்க வேண்டாம்னு சொல்லலையா, அதுல நீ பழியாயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். உலகம் தெரியாத ஆளா இருக்கியா? இன்னைக்கு எத்தனையோ பெரிய மனுஷங்க தொழில் போட்டியில சொந்த விரோதத்துல எத்தனையோ தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் கொலையே பண்றாங்க. அவங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்களா? இல்லையே. அவங்க ஜாலியா ஏசி கார்லையும் 5 ஸ்டார் ஹோட்டல்னும் ஹாயா சந்தோஷமா இருக்கிறாங்களே. அதே மாதிரி நீயும் சிவசங்கரனை கொலை பண்ணணும். ஆனா அதுல நீ ஸ்ட்ரெயிட்டா இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஆள் இருக்கியா? பணத்தை கொடுத்து ஆளை காட்டினா போதும், கச்சிதமா எந்த தடயமும் இல்லாம ஆளை காலி பண்ணிடுவாங்க. புரியுதா? உன் எதிரியும் சாகணும், உன் எதிர்காலமும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. என்ன சொல்ற? அவங்கள எப்ப பார்க்கலாம்? நாளைக்கு நைட்டு போய் பார்ப்போம். ஆமா, பணத்துக்கு என்ன பண்ண போற? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதோட நரேன் கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பணத்தை வாங்கிடுறேன். பணத்தை பத்திலாம் நீ கவலைப்படாத. சரி, அந்த சிவசங்கரோட போட்டோ வேணுமே, நாளைக்கு போகும்போது கொண்டு போகணும். அந்த யோகிய போட்டோ என்கிட்ட இருக்கு. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவன் போட்டோல மட்டும்தான் இருப்பான். வரட்டுமா?